போன தொடரில் நம்ம பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் செய்கிறாங்க, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தாக்கல் செய்கிறாங்கன்னு பார்த்தோம். அதில் கடைசியாக முடிக்கும் போது சில டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ரோப்ரியேஷன் பில், ஃபினான்ஸ் பில் அப்படின்னா அதெல்லாம் வந்து சில நேயர்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கினா எங்களுக்கு புரியும் அப்படின்ற வேண்டதுனால இந்த வாட்டி நம்ம இந்த இந்த தொடர் நோக்கமே என்னென்னா, நியூஸ் பேப்பரில் எப்படி வந்துச்சு நமக்கு நியூஸ், அது ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அந்த நியூஸை வச்சு நம்ம அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பார்க்க போகிறோம்னா, போன வாட்டி பார்த்த டேர்ம் நம்ம நியூஸில் வச்சு பார்க்க மாதிரி நான் சொல்கிற மாதிரி. ஸோ அப்ரோப்ரியேஷன் பில்லுன்னு சொன்னது வந்து ஒதுக்கீட்டு மசோதான்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் பில்லை நிதி மசோதான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு டேர்ம் இருக்குது, ஓட் ஆன் அக்கௌண்ட், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார்ஜ் அண்ட் ஓட்டர் எக்ஸ்பெண்டிச்சர், டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவன்யூ டெஃபிசிட், பிரைமரி டெஃபிசிட், நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க, வருவாய் பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறைன்னு. இது பார்த்திங்கன்னா இந்த தொகுப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல அப்ரோப்ரியேஷன் பில் பற்றி பார்ப்போம். நம்ம லோக்சபா ஒரு நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோக்சபா கிளியர்ஸ் அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் இந்த நியூஸ் நான் காட்டுறேன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும் இது மாதிரி நீங்கள் செய்திகள் பேப்பரில் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பட்ஜெட் கூட தொடர்பு செய்யணும். அதுக்காக தான் நான் அந்த நியூஸை காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் கொடுக்குற டேட்டா எல்லாமே போன வருடத்துக்கான நியூஸில் வந்து ஆர்டிகல்ஸும் டேட்டா. ஓகேங்களா? ஸோ என்ன போட்டிருக்காங்க, லோக்சபா வந்து அப்ரோப்ரியேஷன் பில் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 98.1 lakh crore ஃப்ரம் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதில் வந்து நீங்கள் எடுக்கலான்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ எல்லா பணமும் கவர்மெண்ட் வாங்குற எல்லா பணமும் எங்கே போகும், அது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே போயிடும். ஸோ அங்கேருந்து பணத்தை வெளில எடுக்கணும்னா ஒரு சட்டம் இயற்றமாக பண்ண முடியாது. அந்த சட்டம் தான் அந்த அப்ரோப்ரியேஷன் பில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கோடி ரூபாய் நீங்கள் எடுக்கலான்னு கவர்மெண்ட்டுக்கு அந்த பில் சட்டம் பாஸ் பண்ணோடனே உரிமை வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த அப்ரோப்ரியேஷன் பில். ஸோ இது பார்க்கும்போதே நம்ம ஒரு வார்த்தை பார்த்து அதாவது டிமாண்ட் ஃபார் கிராண்ட், கவர்மெண்ட் எப்படி டிமாண்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி டிமாண்ட் பண்ணுறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்ததுக்குள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட் இது அப்ரோப்ரியேஷன் பில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில். உங்களுக்கு தெரியும், நிதி மசோதா. ஸோ இந்த நிதி மசோதா எதுக்கு, இது பேப்பரில் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஃபினான்ஸ் பில் பாஸ்ட் இன் லோக்சபா, செஸ் ஆன் பெட்ரோல் டீசல் ஸ்டேஸ். நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் இல்லையா, ஃபினான்ஸ் பில்னால் என்னது? ஃபினான்ஸ் பில்னால் டேக்ஸ் பற்றி போடுறது எல்லாமே ஃபினான்ஸ் பில். என்ன டேக்ஸ், இப்போ நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் சரி, குறைக்கிறதும் சரி, அது மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த ஃபினான்ஸ் பில் ஆர்டிக்கல் என்ன சொன்னால் உங்களுக்கு 110, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 110 தான் ஃபினான்ஸ் பில் பற்றி பேசுது. அதாவது கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி டேக்ஸ் போடலாம், ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேலே, டீசல் மேலே 2% செஸ் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது போன்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஃபினான்ஸ் பில்லில் வரும். இதுவும் பேப்பரில் வரும்போது நீங்கள் அதை நல்லா வாசிங்க. அதை வச்சு தான் நமக்கு வந்து எப்படி ஃபினான்ஸ் பில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ வந்து February மாதம் 1ஆம் தேதி நமக்கு பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், பட்ஜெட் ஸ்பீச் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜென்ரல் டிஸ்கஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா போன தொடரில். ஸோ அவங்க வந்து என்ன ஆகும், இப்போ வந்து அந்த கேப் விட்டுட்டு டிஸ்கஷன் வராங்க. சில நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்லிமெண்ட்டில் பல நாள் வந்து கூச்சல் போட்டு வெளிநடப்பு செஞ்சு அந்த மசோதா நிறைய வர கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் இன்னைக்கு March 31 முடியுது. ஓகேங்களா? சப்போஸ் அந்த March 31 பண்ண முடியல, ஃபண்டு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலை, அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் இல்லாமல் இருக்குமா, பணம் இல்லாமல், நிதி இல்லாமல் இருக்குமா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி டிலே ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபண்டை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு 1/6 அமௌண்ட் ஆஃப் தி பட்ஜெட். நீங்கள் பட்ஜெட்டில் என்ன கேட்டிருக்காங்களோ 1/6 அமௌண்ட்டாக இருக்கும். பட் அது வேரி ஆகலாம், அது கவர்மெண்ட் ஒன்று வேரி ஆகலாம். அது இல்லாட்டி 1 இல்லை 2 மாதத்துக்கு தேவையான பணத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ தட் கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வேலை தானே போயிட்டே இருக்கும். பாராளுமன்றத்தில் ஒன்ஸ் பாஸ் பண்ணோடனே ரிமைனிங் பணத்தை கொடுப்பாங்க. ஸோ அதுதாங்க அந்த ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இந்த டேர்மும் உங்களுக்கு நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் போன வருஷம் வந்த நியூஸ் இது. ஸோ இதுவும் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சார்ஜ்டு ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க. அது வசூலிக்கப்பட்ட மற்றும் வசூலிக்கப்படாத செலவு அப்படின்னு. அது நீங்கள் சார்ஜ்டு மற்றும் ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவு, இப்போ கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க, எனக்கு இவ்வளோ செலவு இருக்குங்க அப்படின்னோடனே என்ன சொல்கிறேங்க, ஜென்ரல் டிஸ்கஷன் முடிஞ்சு எல்லாம் ஓட்டிங் பண்ணுவாங்க, இந்த செலவு வந்து ஆதரிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சரி, அப்போது எல்லா செலவையும் ஓட்டிங் வருமானா? ஓட்டிங்கில் வராதுங்க. பார்லிமெண்ட்டில் ஓட்டிங்க்கு வரக்கூடிய செலவு மட்டும்தான் ஓட்டிங்கில் வரும்.
அப்போ கேட்கலாம் அப்படி என்னங்க அப்படி என்னங்க மற்ற செலவுலாம் இருக்குது ஓட்டிங் பண்ணாமல் டேரெக்டாக போகிறது? அது ஒன்றும் இல்லைங்க. நிறைய விஷயம் இப்போ பிரசிடென்ட்டோட சேலரின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பிரசிடென்ட்டோட சேலரி, அது மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சேலரி, சிஏஜியோட சேலரி. ஸோ இது மாதிரி சில முக்கியமான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவுகளை வந்து ஓட்டிங் போகாதுங்க. அது சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரியில் வந்துடும். அதை அப்படியே பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்கான ஒரு வேறுபாடு. அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து திருப்பி நம்ம பார்க்கணும் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து மானியங்களுக்கான கோரிக்கைன்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி அதன் இடைப்பட்ட வேலையில் நம்ம வந்து அடுத்த இது பார்க்கலாம். என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவன்யூ டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட். ஓகேங்களா? டெஃபிசிட்னாவே நமக்கு என்னென்னு சொல்லுவோம்? பற்றாக்குறை இல்லையா? இப்போ வந்து நான் வந்து ஒரு சம்பளம் வாங்குறேன், ஒரு பணம் வருது, எனக்கு செலவு அதிகமாக எடுத்துங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பற்றாக்குறையை தான் வந்து டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. அந்த பற்றாக்குறையை 3 தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, அப்புறம் வந்து இன்னும் வந்து ரெவன்யூ டெஃபிசிட், வந்து ப்ரைமரி டெஃபிசிட். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட், ஓகேங்களா, ஃபிஸ்கல்ன்றது மொத்த, இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சில பேர்கிட்ட இப்போ நான் வந்து வெளிநாட்டில் கடன் வாங்கியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கடன் வாங்கியிருக்கிறதுக்கு அதுவும் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு என்னோடய இன்கமில் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? பாரோவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த பாரோவிங்ஸையும் வந்து சேர்த்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ கவர்மெண்டோட வருவாய் என்னங்க இருக்குது? ஒன்று டேக்ஸ் கூட வருது, ஒன்று டேக்ஸ் பணம் வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கவர்மெண்டோட பிஎஸ்யூஸ், கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது இல்லையா, அதனுடைய வருமானம் ப்ராஃபிட்டாக வருது. சரிங்க, பத்தலை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குறாங்க, பாரோயிங்ஸ் வாங்குறாங்க. இது எல்லாமே வருமானமாக இருக்கா? ஓகேங்களா? ரிமைனிங், அதாவது இதான் கவர்மெண்டோட வருமானம். செலவுன்றது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய செலவு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ரெவன்யூ டெஃபிசிட்டுக்கும் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கான வேறுபாடு. ஓகேங்களா? அது என்னன்னு நம்ம பார்ப்போம். நம்ம அதையும் ஒரு செய்தி மூலியமாக பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லலைங்களா, அதாவது இப்போ கவர்மெண்ட் எது மாதிரி வருமானம் வருது? ஒன்று பாரோயிங்ஸ் வரும், ஒன்று வந்து உனக்கு வந்து கவர்மெண்ட் பிஎஸ்சியோட ப்ராஃபிட்டில் வரும், ஒன்று டேக்ஸில் வரும். சரிங்களா? பாரோயிங்ஸ்ன்றது வெளியிலேருந்து கடன் வாங்கி செலவு பண்ணுறது. ஓகேங்களா? பட் ஒரு நாட்டுடைய ரியல், இப்போது என்னுடைய சம்பளத்துடைய ரியல் பற்றாக்குறை என்னென்னு பார்க்கணும். என்ன அர்த்தம்? வர்ற சம்பளத்தில் என்னென்ன எவ்வளோ செலவு பண்ண முடியுதா இல்லையா, அதுதான் நான் பார்க்கணும். நான் வந்து இப்போ வந்து ஒரு 20,000 வந்துட்டு அந்த 20,000 எனக்கு செலவு 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் 10,000 கடன் வாங்கிட்டு எனக்கு ஒரு கடனுமே இல்லைன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட். ஏன்னா அந்த 10,000 கடன் வாங்கி தான் பண்ணுறேன். அதுதான் பாரோயிங்ஸ். ஸோ கவர்மெண்ட்டுடைய வரவில் அந்த பாரோயிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாரோயிங்ஸை எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? அதாவது ஸோ அதை தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ மொத்த வரவு, மொத்த செலவு, அந்த மொத்த வரவில் 3 கேட்டகரி சொன்னேன், எப்படி பணம் வரும்னு சொல்லிட்டு. அதில் அந்த பாரோயிங்ஸை எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற வரவில் செலவு எவ்வளோன்னு பார்க்குறாங்க. அதில் வரக்கூட பற்றாக்குறை தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். சரிங்களா? அடுத்தது ரெவன்யூ டெஃபிசிட்னா என்னங்க? ரெவன்யூ டெஃபிசிட்னா இது வந்து இந்த ரெவன்யூ டெஃபிசிட் வந்து இட் இன்க்ளூட்ஸ் பாரோயிங்ஸ் ஆல்சோ. அது ஓகேப்பா, எனக்கு வந்து இப்போ நான் கடன் வாங்கணும் இல்லையோ, நான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணி ஆகணும், அதனால என்னோட மொத்த பற்றாக்குறையை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ மொத்த இன்கம், மொத்த எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ அதை பற்றி பார்க்கறது தான் ரெவன்யூ டெஃபிசிட். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் தான் ஒரு கண்ட்ரியுடைய ட்ரூ, அதாவது உண்மையான ஒரு நிதி நிலவரத்தை சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது 3வது வந்து ப்ரைமரி டெஃபிசிட்னு ஒரு கான்செப்ட் வருதுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், வட்டி கட்டுறாங்க இல்லையா, அந்த வட்டி கட்டுறதுக்காக தான் வந்து வட்டிலேயே அதிகமாக போகுதுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரு கவர்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க கவர்மெண்ட், பலாயிரம் கோடி ரூபா, அதுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ புது கவர்மெண்ட் வந்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட்டும் அந்த வட்டியை கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இவங்க அந்த வருஷத்தில் ஒழுங்காக செலவு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சம்மந்தம் இல்லாமல் அந்த வட்டியும் சேர்ந்துடும் அவங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வட்டியை சேர்க்காம ஒரு பற்றாக்குறை லிமிட் எனக்கு சொல்கிறேன் மக்களுக்கு வந்து, இங்கே பாருங்கள், நான் என்னோட ஆட்சியில் இவ்வளோ இன்கமில் இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு மக்களுக்கு உணர்த்துறாங்க. ஸோ அதுக்காக உணர்த்து வைக்கிறது தான் அந்த ப்ரைமரி டெஃபிசிட்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைமரி டெஃபிசிட்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. இதுதாங்க ப்ரைமரி டெஃபிசிட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதை தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க, ரெவன்யூ டெஃபிசிட்டை வருவாய் பற்றாக்குறைன்றாங்க, ப்ரைமரி டெஃபிசிட் முதன்மை பற்றாக்குறைன்றாங்க. ஓகேங்களா?
ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே எதுக்கு இந்த வார்த்தைகள், இந்த நியூஸ் நான் காட்டுறேன்னா, நீங்கள் அன்றாட நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி வார்த்தைகள் பார்ப்பீங்க. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்னு தான் நான் இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன். கடைசியாக எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், இதை நம்ம கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், போன தொடரில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாக்குமெண்ட்டில் இது இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த வாட்டி அதை நியூஸோட பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் என்னென்னு உங்களுக்கு இப்போ மீனிங் சொல்கிறோம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ எதுக்கு அந்த எஃப்ஆர்பிஎம் வச்சிருக்காங்கன்னா, நம்ம பாட்டுக்கு ஓவராக கடன் வாங்கிட்டோ இல்லை வந்து பற்றாக்குறையை செஞ்சுட்டோ போயிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. சரி, இதுக்கு மேலே நீ பற்றாக்குறையை போனால் உங்களுக்கு வந்து ரிஸ்க், கவர்மெண்ட் வந்து ஒரு டெப்ட் ட்ராப்ல மாட்டிப்பாங்க, கடன் சுமையில் மாட்டிப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் எஃப்ஆர்பிஎம், அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 கொண்டு வந்தாங்க. அதுக்கு டார்கெட் வந்து 3% ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க 2008-09. அப்புறம் ரெவன்யூ டெபிசிட் 0 ஆகிடும்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் இது வந்து சில காரணங்களாக பண்ண முடியாதனால எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அதாவது இந்த வாட்டி போன வருஷம் வந்து ஃபிஸ்கல் டார்கெட் வந்து 3.3% இருக்கணும் மொத்த ஜிடிபி லெவலில், அதுக்கு மேலே போகக்கூடாது அந்த மாதிரினா வந்து செட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் பேப்பரில் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதை படிக்கும்போதே உங்களுக்கு வந்து இது என்ன டெபிசிட், இது ஃபிஸ்கல் டெபிசிட் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இப்போது அநேகமாக இப்போ நான் போன தொடரில் சொன்ன சில டேர்ம்ஸ் வந்து இந்த தொடரில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த தொடரில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எஸ்டிமேட்ஸ் பற்றி பார்ப்போம். நன்றி.